எல்லாரையும் கைலாயத்துக்கு அனுப்பிட்டு ஞானசம்பந்தரும் அது வழியா போறார் மேல. நல்லா கவனிங்க. ரெண்டாவது சுந்தரருக்கு குதிரையை வெள்ளியானையை அனுப்புறாரு. அவர் நண்பருக்கு குதிரையை அனுப்புறாரு. ஐராவத வெள்ளியானை அனுப்பி வைக்கிறாரு. சுந்தரர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டார். மணிவாசகர் என்ன பண்ணார்? திருவாசகம் எழுந்துட்டு இது யார், இதற்கு என்ன பொருள்னு எல்லாரும் கேட்டப்ப இவன் தான் அதற்கு பொருள்னு உள்ள ஓடனாரு. கருவறையில் அப்படியே மறைஞ்சிட்டார். நல்லா கவனிங்க. அப்பா மகன் என்கிற உறவில இருந்த ஞானசம்பந்தருக்கு கைலாயத்துக்கு போக கதவு திறந்து விட்டார். சகமார்க்கத்தில் இருந்த சுந்தரருக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி யானை அமுச்சு வச்சார். சன்மார்க்கமாக இருந்த மணிவாசகரை அப்படியே மறைத்து கொண்டு போயிட்டார். ஆனா தொண்டு செய்த அடியாராக இருந்த தாசமார்க்கமா இருந்த திருநாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? திருநாவுக்கரசரே போனாரு எங்க? கைலாயத்துக்கு. பாவம் கஷ்டப்பட்டு விழுந்து பிறண்டு முட்டி தேய உருண்டெல்லாம் போனார். ஆனா சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? உன்னால இங்க பார்க்க முடியாது, நீ திரும்ப தமிழ்நாட்டுக்கே போன்ட்ட. இப்ப நம்ம நினைக்கலாம், இப்ப ஞானசம்பந்தரை இங்க இருந்து கூட்டு போனேன், சுந்தரரை கூட்டு போனேன், மணிவாசகரை கூட்டு போனேன், ஏன்பா இவரையும் கூட்டு போக வேண்டியதானப்பா, அவ்வளவு தூரம் வந்துட்டாரு, ஏன்பா திருப்பி அனுப்புறேன்? திருப்பி அனுப்பினார். இந்த குளத்துல மூழ்கி திருவையாறுல எழுந்துக்கன்னார். திருவையாறுல திருநாவுக்கரசு எழுந்தா கைலாயத்தையே பெயர்த்து எடுத்துட்டு வந்து இங்க காட்சி கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் இறைவனுக்கு பக்தி செய்து ஞானசம்பந்தரை போல இருந்தாலும், இறைவனை நீங்கள் சகமார்க்கமாக சுந்தரராக பாவித்தாலும், இல்லை இறைவனை நீங்கள் காதலாகி கசிந்து மணிவாசகரை போல வேண்டினாலும் இறைவன் கைலாயத்தை நோக்கி வருவதற்கு வழி செய்வான். ஆனால் யார் ஒருவர் திருநாவுக்கரசரை போல ஒரு அடியார் போல தொண்டு செய்கிறார்களோ, தொண்டு செய்பவர்களை நீ வா என்று அவரிடத்தில் அழைக்காமல் கைலாயத்தையே பெயர்த்து கொண்டு வந்து காட்சி